இனிமையான குழந்தைகளே, இப்போது தன்னை விடுவித்துக் கொண்டு மாஸ்டர் முக்தி வள்ளலாகி அனைவருக்கும் முக்தி வள்ளலாகி அனைவருக்கும் முக்தி அளிப்பதில் நிமித்தமாகுங்கள். தந்தையும் தனது அன்பெனும் கரங்களை குழந்தைகளுக்கு மாலையாக அணிவிக்கின்றார். மேரா பாபா என்று சொன்ன மாத்திரமே எத்தனை பிராப்திகள் உங்களுடையதாகிவிட்டது. எங்கே பிராப்திகள் இருக்குமோ அங்கு நினைவு செய்ய வேண்டியதில்லை, தானாகவே வந்துவிடும். சுலபமாகவே வந்துவிடும். ஏனெனில் எனதாகிவிட்டது. தந்தையின் பொக்கிஷம் எனது பொக்கிஷமாகிவிட்டது. எனது என்பதை நினைவு செய்ய வேண்டியதில்லை, இயல்பாகவே இருக்கும். எனது என்பதை மறப்பதே கடினம், நினைப்பது கடினமல்ல. ஒரே சொல் என்னுடைய பாபா, அவ்வளவேதான். பாக்ய வள்ளல் அழியாத பொக்கிஷத்தின் தலைவனையே எனது என்றாக்கிவிட்டீர்கள். பரமாத்மாவின் பராமரிப்பிற்கே அதிகாரியாகிவிட்டீர்கள். கல்பத்திலேயே ஒரே ஒரு முறை பரமாத்மா பாலனை கிடைக்கின்றது. பரமாத்மா பாலனை ஒரு பிறவியிலே மட்டுமே கிடைக்கின்றது. உயிரே போனாலும் கொடுத்த வாக்கு மீறக்கூடாது. ஒருபுறம் அறிவியல், மறுபுறம் மூன்றாம் தரமான மனிதர்கள், மூன்றாவது பாவாத்மாக்கள் அனைவரும் அவரவரது காரியத்தில் முன்னேறிக் கொண்டே இருக்கின்றார்கள். புத்தம் புதிய திட்டங்களை அமைக்கின்றார்கள். வார்த்தை மட்டுமல்லாது மனம், சொல் மற்றும் அன்பின் ஒத்துழைப்பு எனும் செயல் என ஒரே நேரத்தில் 3 சேவை நடைபெற வேண்டும். எந்த ஒரு பலவீனத்திற்கும் காரணம் காட்டாதீர்கள், நிவாரணம் செய்யுங்கள். கோடியில் ஒருவரான நீங்கள் சிலரிலும் சிலரான நீங்களே நிமித்தமாக உள்ளீர்கள். குழந்தைகளான உங்களையன்றி வேறு யார் செய்வார்? நீங்களே செய்தாக வேண்டும். உடன் சேர்ந்தே செல்ல வேண்டுமென்றால் சமமாகியே தீர வேண்டும். கையோடு கை சேர்த்து உடன் செல்வோம். கையோடு கை என்றால் சமநிலை என்பதாகும். தனியாக செல்ல வேண்டுமென்றால் தந்தை சென்று விடுவார், உடன் அழைத்தே செல்ல வேண்டும். தந்தைக்கும் குழந்தைக்கும் உறுதிமொழி இதுவேதான். உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டும். தந்தையிடமிருந்து எந்த கட்டளை கிடைத்தாலும் ஏற்கும் அளவிற்கு புத்தி எனும் கோடு தெளிவாக இருக்க வேண்டும். எதிர்பாராத ஒரே கேள்வி வரும், கட்டளை வரும், இங்கேயே அமருங்கள், இங்கு செல்லுங்கள் என்று. அப்போது எந்த விஷயமோ சம்பந்தமோ வராத போதே முதல் எண்ணில் வெற்றியடைய முடியும். இறுதி நேரம் அசரீரி ஆவதற்கு பதிலாக சேவை குறித்து எண்ணம் வருமேயானால் ஒரு நொடிக்கான சோதனைத்தாளில் தோல்வியை அடைய நேரிடும். ஒரு தந்தை தவிர நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி இவையன்றி வேறு நினைவு கூடாது. தேவையான நேரத்தில் அந்த மனோநிலையில் நிலை பெற முடியவில்லை என்றால் ஏமாற்றமே கிடைக்கும். நல்லது.